ஐயா உண்டு. நாராயணர் தாமே வைகுண்டரானார் என்றால் நாராயணரை பெறவே நல்ல தசரதரும் தவம் இருந்தார். நாராயணரை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்தார். அந்த தவத்தின்படி ராமனாக அவர் தசரதனுக்கு பிறந்தார். ஆனால் அதுவும் நமது அகிலம் என்ன சொல்கிறது என்றால், நாராயணரை பெறவே நல்ல தசரதரும். இப்போ நாராயணர் எனக்கு பிள்ளையாக வந்து பிறக்கணும்னு சொல்லி தசரதர் தவம் இருந்தார் இல்லையா? அதுபோலத்தான் நாராயணர் நாட்டில் மிக பிறந்து வீரான பார்த்தன் மிகுத்தேரே ஓட்டுவிட்டு. அப்படியானால் நாராயணர் பார்த்தனுக்கு தேரோட்டியாக அவதரித்தார் என்றால் நாராயணர்தான் இங்கே கிருஷ்ணராக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதுபோலத்தான் ஒவ்வொரு யுகங்களிலும் இந்த பிறவியானது அமைக்கப்பட வேண்டும் இல்லையா? அதாவது இந்த யுகத்திற்கு ஒரு பிறவி பிறக்க வேண்டும் என்பதற்காக 6 தரம் தன்னை சுமந்த சடலத்தை கொண்டு வர செய்து அந்த சடலத்துக்குள் சம்பூர்ண தேவனுடைய உயிரை செலுத்தி பிறவி செய்கின்றார். அப்போது தேவர்களெல்லாம் சொல்கின்றார்களாம், இத்தேவன் தாய் தகப்பன் என்ன தவம் செய்தார், பொன்னப்ப நாரணருக்கு பிள்ளை என வந்துதிக்க என்று சொல்லி அந்த இனத்திலே நாமும் பிறந்தோமேயானால் நமக்கு என்ன பவுசு கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது பொன்னப்ப நாரணருக்கு பிள்ளையென வந்துதிக்க இத்தேவன் தாய் தகப்பன் என்ன தவம் செய்தார். அப்போ அங்கே வந்து பிறந்தது யார்? இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு நாம் இந்த அவதாரத்திற்காக செய்திருக்கின்றோம் என்பதை அழகாக திருமால் சொல்வார்கள். லட்சுமியை முன்னம் இருத்தினோம் செந்தூர் கடலில், பச்சனியும் காளிதனை வார விலங்கில் வைத்திருக்கின்றோம். தன்மகவாய் என் மகவாய் பெறவே ராஜ்யத்தில் ஓர் சடலம், தன்மகவாய் அங்கே தான் பிறந்து நல்வயது 24 எண்டாச்சே மாநிலத்தில். மாநில கணக்குப்படி 24 வயசு ஆச்சு. எனவே அந்த சடலத்தை அழைத்து வாருங்கள் என்று அழகாக சொல்லுவார். அப்படி செந்தூர் கடலிலே லட்சுமாதேவியிடம் சொல்லுவார், நீயும் நானுமாக ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லி பலம்பேறு பேராய் இப்பார் மகிழ ஓர் பாலன் சிலம்பேர் உடையவனாய் சிவனுக்கு உகந்தவனாய் ஏகாவரமும் மகிழ யானும் நீயுமாக தர்ம சிறப்பதிக தலைவன் தரை பெறவே என்று சொல்லி ஒரு பிள்ளையை பெறுகின்றார்கள். ஆக
ஒவ்வொரு காரண காரியத்தையும் அகிலத்திலே ஆங்காங்கே சுட்டி காட்டி கொண்டுதான் அதை செயல்படுத்தித்தான் இங்கு நமக்கு தருகின்றார்கள். மகரம் முன் நின்று மகனை மிக நினைக்க உகர முனி கூட்டி வந்த உற்றச்சடலம் அது. அங்கே உள்ளே போயிருந்துட்டு அவர் லட்சுமிகிட்ட சொல்லி முடிச்சுட்டு மகனை நினைக்கின்றார். உகர முனி கூட்டி வந்த உற்ற சடலமாக சம்பூர்ண தேவன் உயிரிருந்து வாழ்ந்த அந்த சடலத்தை கொண்டு நிறுத்தி அங்கு இருவருமாக ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிரை இந்த உடலுள் ஏற்றி 4-2 காட்டி, அதாவது 4 வயசு 2 வயசு போல் 4-2 காட்டி நல்ல மகவதற்கு நடக்க கர்மம், இந்த உலகத்திலே நீ போய் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்மங்களெல்லாம் சொல்லி நடக்க கர்மம் நவிந்திடவே நாரணரும் அடக்கமுடனே அருளுவார் அன்போரே. எந்தனின் தவத்தாலே யகாபரன் கிருபை கூர்ந்து தந்திடும் மகனே நானும் தனதுள்ளம் அமர்ந்தே நானும் உந்தனை கண்டால் மூவர் ஒஞ்சியே மகிழ்வார் கண்டாய் சித்தர்கள் எவரும் போற்ற செயல்பெற்ற மகனும் நீயே. இந்த சித்தர்களெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பேறு பெற்ற மகனாக நீ எனக்கு பிறந்திருக்கின்றாய். உன்னால் எனக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து இந்த கலியும் அழித்து கலி எழுத்து கனாப்பயர்கள் தான் அறுத்து சரிவில்லா தர்மயுகத்தில் உன்னை நீ இருந்து அரசாழ்வாய் என்று சொல்லி அவரை பிறவி செய்து அனுப்புகின்றார். ஐயா உண்டு.